லூக்கா புத்தகம் முழுவதுமே ஆண்டவர் பல இடங்களில் இந்த மன்னிப்பை குறித்து ரொம்ப வலியுறுத்தி பேசுகிற சில தருணங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிற இந்த போதனைகள் எல்லாம் பெறாமலேயே சிலர் மிக அருமையாக மன்னிப்பை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவோட முன்மாதிரியை பார்க்குறோம், அவர் சொல்லி கொடுத்ததை கேட்டிருக்கிறோம். இதையெல்லாம் இல்லாமலேயே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மன்னிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படி யாராவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? யோசேப்பு இல்லையா? ஆபிரகாமுடைய கொள்ளுப்பேரன் யோசேப்பு இல்லையா? அவன் என்ன பண்ணான், தன்னுடைய அண்ணன்களை தன்னுடைய சகோதரர்களை நேசித்தான். பைபிளில் அதுக்கு முன்னால், பைபிளே அவன் காலத்தில் கிடையாது, அவன் கதையில் தான் பைபிள் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஆனால் அவன் என்ன பண்ணுறான், மன்னிச்சிட்டான். 10 பேரோ 11 பேரோ 10 பேர்னு வச்சுக்கலாம், அத்தனை பேரையும் அவன் என்ன பண்ணிட்டான், மனசார மன்னிச்சிட்டான். நீங்கள் எனக்கு தீமை செய்யணும்னு தான் நினச்சிங்க, ஆனால் ஆண்டவர் அதை என்னவா மாற்றிட்டார், நன்மையாக மாற்றிட்டார். இப்போ அவங்க தான் மன்னிப்பு கேட்டு அழுது இவருக்கு ஆறுதல் சொல்லணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா செத்து போன உடனே இவங்கெல்லாம் காலில் விழுந்தோடனே இவர் அழுறாரு, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் படுத்திட்டு அடுத்தது என்ன சொல்கிறாரு, நான் என்ன தேவனா, உங்களை அடிக்கிறதுக்கு தண்டிக்கிறதுக்கு நான் என்ன தேவனா? நீங்கள் தீமை செய்யணும்னு நினச்சிங்க, கர்த்தரோ அதை என்னவா மாற்றிட்டாரு, நன்மையாக மாற்றிட்டார். ரொம்ப ஆச்சரியம். ஒவ்வொரு முறை யோசேப்போட அந்த கதைக்கிட்ட வரும்போதும் என் கண்ணு கலங்கி அழுதுருவேன். ஆண்டவரை, இப்படி ஒரு மன்னிப்பின் சுபாவத்தை இந்த மனிதன் வெளிப்படுத்தியிருக்கிறானே, எனக்கு அந்த சுபாவத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறதுண்டு. நான் மன்னிக்கிறதுல ரொம்ப டஃப்பான கேண்டிடேட்டாக நான் வாழ்ந்திருக்கிறேன். மன்னிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய பிழைகள் எனக்கு தெரியாததுனால, என் தவறுகள் எனக்கு தெரியாததுனால, என் குற்றங்களை நான் புரிந்து கொள்றதுக்கு நான் இடம் கொடுக்காததுனால, நான் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபனாக இருந்த நாட்களில் நான் மன்னிக்கப்படவும் மன்னிக்கவும் இடம் கொடுக்கவில்லை. ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட டெய்லி மன்னிங்கன்னுவேன், ஆனால் என் கூட பிறந்த அண்ணங்கிட்ட நான் பேச மாட்டேன். ஏன் நானும் என் அண்ணனும் பேசலைன்னா அவருக்கும் காரணம் தெரியாது, எனக்கும் காரணம் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறதில்ல, பேசுகிறதில்ல. என் அண்ணங்கிட்ட பேசணுன்னா நான் செவுத்தை பார்த்து பேசுவேன், என்கிட்ட பேசணுன்னா என் அண்ணன் என்ன பண்ணுப்பார்ல, செவுத்தை பார்த்து பேசுவேன். எதுக்கு கசப்பு வந்துச்சு, ஏன் வெறுத்தோம் தெரியாது. ஆனால் என் சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லுவாங்க, தம்பி நீ நல்லா ஊழியம்லாம் செய்கிற, உற்சாகமாக இருக்கிற, ஆர்வமாக இருக்கிற, பாட்டு பாடுற, ஆனால் உன் அண்ணனை மன்னிக்க மாட்டேன். அதை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்கக்கா, அதை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்கக்கா. அப்படி கடினப்படுத்திகிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாவால் அதை டீல் பண்ண முடியல, எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சரால் டீல் பண்ண முடியல, எங்கள் பாஸ்டர் ஐயாவால் அதை டீல் பண்ண முடியல. மனசை கடினப்படுத்தினேன். ஆனால் பகைமைக்கு என்ன காரணம்னே தெரியாது. ஆறாம் வகுப்பு படிக்கும்போது என் அண்ணன் கூட பேசுகிறத நிறுத்தினேன். எத்தனாம் வகுப்பு, எத்தனை வயசுங்க இருக்கும், 10-11 வயசாக இருக்கும். என் அண்ணங்கிட்ட ஒப்புரவாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 12ஆம் கிளாஸ் முடித்து எங்கள் பாஸ்டர் ஐயா கூட 1 வருஷம் கூட உதவி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் போய் பைபிள் காலேஜில் கர்த்தர் என் கூட இடைபடுற வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 7-8 வருஷம் என் இருதயத்தை நான் கடினப்படுத்தினேன். அதனால் மன்னிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒன்று. நான் மன்னிக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இருந்த என்னை ஆண்டவர் எப்படி மாற்றினார்?
என் மனைவி கிட்ட அடிக்கடி மன்னிப்பு கேட்குறவனா என்னை மாற்றினார். என் குழந்தைகள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறவனா கர்த்தர் என்னை மாற்றினார். அவர் எனக்குள்ள உண்டாக்கின மறுரூபம், மன்னிப்பு கேட்க கர்த்தர் என்ன பண்ணார்? உருவாக்கினார். எது என்ன அப்படி மாற்றிச்சு? தேவனுடைய வார்த்தை தான் எனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கிச்சு. சமீபத்தில் ரெவரண்ட் ராஜமாணிக்க மணி ஐயா கூட, அதான் நம்முடைய ஐயாவுடைய தம்பி பாஸ்டர் ஐயா கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஐயா ஒரு நாள் சொன்னார், பாஸ்டர் சங்கீதம் 107:20 நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் வசனம் வந்தவுன்னா குணமாக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு புதிய தெளிவு கிடச்சிருக்குது. என்னென்னா, அவர் வசனத்தை அனுப்பும்போது நான் அதுக்கு கீழ்ப்படிய இடம் கொடுத்தா அந்த வசனம் என் வாழ்க்கையை என்ன பண்ணுது? மாற்றுது. என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் கொடுக்குற சுகம் என்கிட்ட வந்துடுது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி உட்கார்ந்துருக்கிற நம்முடைய இருதயங்களில் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனப்பாங்கோடு நாம் அமர்ந்திருக்கிறோமா? கடினமான இருதயமுடைய என்னுடைய வாழ்க்கையில் மன்னிப்பு கேட்கிறதை லகுவாக மாற்றினவர் ஆண்டவரும் அவருடைய வார்த்தைகளும் மட்டும்தான். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றங்களை தருவதற்கு தேவனால் என்ன பண்ண முடியும்? பலமான கிரியை செய்ய முடியும். ஆண்டவரை கேட்கலாமா? ஆண்டவரே எனக்கு ஒரு மன்னிக்கிற இருதயத்தை தாங்கன்னு கேட்கலாமா? அதுக்கு முன்னால் பைபிளில் இருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாமா? லூக்கா எடுத்துக்கங்க, 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து 25வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும்ங்கிற இடத்துல இருக்கிறாரு. அங்கே ஒரு வீட்டுக்குள்ள ஜனங்கள்லாம் அவருடைய வசனத்தை கேட்கும்படி நெருக்கி வந்திருக்கிறாங்க. அப்பொழுது திமிர்வாதம், அதாவது வாதத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், எழுந்து நடமாட முடியாத நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை அவனுடைய நண்பர்கள் என்ன பண்ணிட்டு வர்றாங்க? தூக்கிக்கிட்டு வர்றாங்க. தூக்கிக்கிட்டு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போக வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க? மேலே ஓடுகளை பிரித்து இயேசு இருக்கிற இடத்துக்கு நேராக அவருக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க? இறக்குறாங்க. இறக்குன அந்த மனிதனை பார்த்து இயேசு, ஆண்டவர் இயேசு என்ன சொல்லலை, நீ எழுந்து நடன்னு சொல்லலை. அதற்கு பதிலாக 20ஆம் வசனம் வாசிங்க. 20வது வசனம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அந்த 4 பேருடைய அல்லது அந்த சிநேகிதர்களுடைய விசுவாசத்தை இயேசு பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து எந்திரிச்சு நடன்னு சொல்லி இருக்கணும். அந்த மேலே இருக்கிறவங்க எந்த விசுவாசத்தோடு அவனை இறக்கி இருக்கிறாங்க? இயேசுகிட்ட போனால் இயேசு இவனை என்ன பண்ணிடுவார்? சுகப்படுத்திடுவார், இவன் எந்திரிச்சு நடந்துருவாங்கிற விசுவாசத்தோடு தான் இறக்கி இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அவனுடைய வியாதியை குணமாக்கல. அதுக்கு பதிலாக வேற ஒன்று சொல்றாரு, மகனே, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன பிரச்சனை? டீல் பண்ண வேண்டிய முதல் பிரச்சனை என்னது? பாவம். அவங்கிட்ட இருக்கிற பாவ பிரச்சனையை சரி பண்ணினாதான் அவன் உடம்புல இருக்கிற வியாதிங்கிற பிரச்சனை சரியாகும். வியாதியஸ்தர்களை பார்த்த உடனே நாம் உடனே உன் பாவத்தில் வந்துச்சுன்னு நிறைய ஊழியக்காரங்க அவசரப்பட்டு பேசுகிறோம். அது ரொம்ப தப்பு. ஆனால் ஒரு சிலர் பாவத்தினால்தான் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துகிட்ட யோவான் 9ஆம் அதிகாரத்தில் சீடர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனா பிறந்தது யார் செஞ்ச பாவம்? ஆண்டவரே, யார் பாவம் இல்லைப்பா, தேவனுடைய மகிமை இவனிடத்துல
விளங்கும்படி அவன் இப்படி பிறந்தான். ஆனா இந்த இடத்துல இந்த மனிதனுக்கு, இந்த வாத வியாதி வந்தவனுக்கு காரணம் பாவம். இங்க இருக்கிற ஊழியக்காரங்க, தேவ மனிதர்கள், தேவ மனுஷிகள், உங்க வாழ்க்கையில ஏதாவது தீர்க்க முடியாத உடம்புல பிரச்சனை இருக்குதா? டாக்டருங்கெல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் நல்லாவே ஆகலை. தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனைக்கு காரணம் ஒரு கால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவமாக இருக்கலாம். அந்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு சொல்லிட்டார்னா, உங்கள் உடம்புல இருக்கிற அந்த பிரச்சனை என்ன ஆயிரும்? சரியாயிரும். ஆண்டவர் பிடிக்காத இடத்துக்கு நீங்கள் போனீங்களா? ஆண்டவர் விரும்பாத காரியத்தை ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்களா? உங்கள் செல்ஃபோனில் ஆண்டவர் பார்க்க விரும்பாத காரியங்களை ரசித்து பார்த்துட்டு இருந்தீங்களா? எந்த இடத்துல தப்பு பண்ணினோம்? அந்த தப்பை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணலாமா? ஆண்டவரே, என் பாவங்களை எனக்கு மன்னிங்க, என் சரீரத்தை நீங்கள் தொடுங்கன்னு கேட்கலாமா? அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி, நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான், பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்க வேணாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாழ்க்கையில் அது ஒரு வியாதியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ரிலீஸ் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன சமாதானம், சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் தத்தளிச்சிட்டு இருக்கலாம். அது என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு ஏதாவது என் வாழ்க்கையில் பாவம் தடையாக இருக்குமானா எனக்கு அதை காட்டுங்க ஆண்டவரேன்னு கேட்பீங்களா? இதோ இன்னைக்கு இப்போ நான் அதை அறிக்கை பண்ணுறேன். ஆண்டவரே, என்னை உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கப்பா. ஒரு கால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்களை நீங்கள் அறிக்கை பண்ணினீங்க, ஆனால் அதை மன்னிச்சிட்டாரா இல்லையான்னு ஒரு குழப்பத்தோடு நீங்கள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற வல்லமை, சக்தி உங்ககிட்ட இருக்குதா ஆண்டவரே? அதை நான் இனிமேல் சந்தேகப்பட மாட்டேன்ப்பா. என் பாவங்களை மன்னிக்கிற அன்புள்ள தகப்பன் நீங்கள் தான் சொல்லுவீங்களா? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. எந்த பாவமா இருந்தாலும் அவர் மன்னிச்சிடறார். டிஎல் மூடி என்ற ஒரு வல்லமையான பிரசங்கியார், அமெரிக்க தேசத்தில் அதிகமாக ஊழியம் செஞ்சவர்,
ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அடிக்கடி சென்று ஊழியம் செஞ்சுட்டு வந்தார். ஒரு பட்டணத்துக்கு நற்செய்தி கூட்டம் நடத்தும்படி போயிருக்கும்போது அந்த கூட்டத்தின் முடிவில் அந்த ஊரில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரவுடி, இந்த ஊரில் இருக்கிற கேங்ஸ்டர், கேங் லீடர், ரோக் என்ன பண்ணான், அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தான். கூட்டம் முடிவில் மூடி ஐயாவை, மோடினே வருது பாருங்க, மூடி ஐயாவை போய் கையை கொடுத்து, ஐயா உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும், என்னோடய வீட்டுக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு, உங்களோட ஃப்ரீ டைமில் வர முடியுமான்னு கேட்டிருக்கிறார். தாராளமாக வர்றேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அங்கே இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண ஆளுங்கள்லாம் பின்னால் இருந்து சைகை காமிச்சிருக்காங்க, ஒத்துக்காதீங்கன்னு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், நான் வர்றேன்னு சொல்லிட்டாரு. அவங்க அந்த ஆள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அடுத்த நாள் குறிப்பிட்ட நேரத்தில் வர்றேன்னு சொல்லிட்டாரு. அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கூட்டத்தை ஒழுங்கு பண்ண, ஏங்க சார் அந்த ஆள்கிட்ட ஒத்துக்கிட்டீங்க, அங்கே போனால் உங்களை உயிரோடைய திரும்பி வர முடியாது, அவன் ரொம்ப மோசமான ரவுடி அப்படின்னு இருக்கிறாங்க. பரவாயில்ல நான் போகிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவன் வீட்டுக்கு போயிருக்கிறார். அவன் வீடு ஒரு தனிமையான இடத்துல இருந்தது, பெரிய வீடு. அந்த வீட்டு கதவை தட்டினார். அந்த வீட்டு வேலைக்காரங்க வந்து கதவை திறந்தாங்க. நேராக உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அந்த மனிதன் அமர்ந்திருந்தான். அவரை வரவேற்று, ஐயா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான காரியம் சொல்லணும், நான் சாதாரணமான நல்ல மனிதன் இல்லை, நான் மிக மிக மோசமான பொல்லாத ஒரு மனிதன், நான் யாரையும் சுகமாக வாழ விடாதவன், நான் கேவலமான ஒரு மனிதன். உங்களுடைய நீங்கள் பேசுனீங்களே அந்த ஆண்டவர் இயேசு என் பாவங்களெல்லாம் மன்னிச்சிருவாரா அப்படின்னு கேட்டார். அருமையான இந்த தேவ மனிதன் D.L. மூடி சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. உடனே நீங்கள் வந்து என்னை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கதவை கூட்டிகிட்டு போய் திறந்து காமிச்சார். கதவை திறந்தா அந்த ரூம் ஃபுல்லாக அவர் புகைச்சி போட்ட என்னது சுருட்டுகளுடைய குவியல் அப்படி கிடக்குது. அடுத்த ரூமை கூட்டிகிட்டு போய் திறந்து காட்டுறாரு, அவர் குடிச்சிட்டு போட்ட பாட்டலுங்க அந்த ரூம் ஃபுல்லாக நிரம்பி கிடக்குது. இவ்வளோ மோசமான குடிகாரன் நான், என்ன உங்கள் இயேசு மன்னிப்பாரா? நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொன்னார். சரி வாங்க ஐயா உங்களுக்கு அடுத்த ரூமை காட்டுறேன்னு அவர் அடுத்த அறை கதவை திறக்கிறாரு. அந்த ரூம் நிறையா மனித எலும்புகள், எலும்புக்கூடுகள், தலையோடுகள், இத்தனையும் நான் கொன்று போட்ட ஜனங்களுடைய எலும்புகள். இயேசு உங்கள் இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரானார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொன்னார். அவரை ஹாலுக்கு கூட்டிகிட்டு போனார். அவரோட காலில் விழுந்து முட்டிக்காலை பிடிச்சிட்டு முழங்காலில் நின்று அந்த மனிதன் கதறினார், நான் ஒரு மோசமான பாவி, என்னை மன்னிப்பார்னு திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே ஐயா. ஆமாம், நிச்சயமாக இயேசு மன்னிப்பார், அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கன்னாரு. அந்த நாள் அந்த மனிதன் தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான். அந்த மனிதன் சில ஆண்டுகளில் இயேசுவை அறிவிக்கிற ஊழியக்காரனாக அந்த நாடெங்கும் பிரயாணம் பண்ண ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. ஊழியக்காரங்களாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் இன்னும் ஏதோ ஒரு பழைய பாவத்தை நினச்சி குற்ற மனசாட்சியில் நீங்கள் அகப்பட்டுக்கிட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாவங்களை எல்லாத்தையும் 100% நான் மன்னிச்சிட்டேன், 100% நான் உன்னை சுத்தமாக்கிட்டேன், 100% நான் உன்னை என்னுடைய பிள்ளையா மாற்றிவிட்டேன்னு சொல்கிறாரு. உங்களுக்குள்ளே இன்னும் டவுட் இருக்குதா? ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களை எந்த நிபந்தனையும் இல்லாமல், ஒரே ஒரு நிபந்தனை தான், என்னது?
மனம் திரும்பணும். அவர்கிட்ட மனசார மனம் திரும்பிட்டா போதும், அவரை விசுவாசித்தா போதும், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன். 1 யோவான் 1:9 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய பாவங்களை, யாருடைய பாவங்களை? யார்? நம்ம விசுவாசிகள், ஊழியக்காரர்கள். இது யாருக்கு எழுதல? புறஜாதிகளுக்கு எழுதப்பட்டதில்லை. இது யாருக்கு எழுதப்பட்டது? சபையாருக்கு எழுதப்பட்டது. சபையாராகிய நாம், ஊழியர்களாகிய நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் எல்லா அழுக்கையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மன்னிப்பை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். 24ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 5:24. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அங்க உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, இந்த ஆள் யாரு பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்ல இந்த ஆள் யார்? இயேசு பூமிக்கு வந்ததே எதுக்குதான்? பாவிகளை 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு உலகத்தில் வந்தார். மத்தேயு 1:21 தமது ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த பிரதானமான நோக்கம் பாவத்திலிருந்து மனுக்குலத்தை விடுதலை பண்ணுவதற்காக. பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன பண்றான்? நடக்கிறான். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிறது தான் கடினமான வேலை. நிறையா நேரம் நம்முடைய உடல் சுகம், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம், நம்முடைய வீட்டில் பொருளாதார நிறைவு, இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறது நம்முடைய பாவங்கள். பாவங்களை நம்ம அறிக்கை பண்ணிட்டோம்னா நாம் என்ன பண்ணுவோம்? வெற்றியை காண்போம். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இன்னும் நான் அறிக்கையிடாமல் ஏதாவது பாவங்களை நான் செஞ்சு மறந்துருந்தேன்னா எனக்கு அதை ஞாபகப்படுத்துங்க ஆவியானவரே, எனக்கு சொல்லி கொடுங்க. நான் என் பாவங்களை விட்டு முழுசாக மனம் திரும்பணும். எல்லா பாவங்களையும் உங்ககிட்ட நான் அறிக்கையிட்டுட்டேங்கிற ஒரு தைரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்பேன். அதனால் நீங்கள் பிரயாணம் பண்ணும்போதாக இருக்கலாம், நீங்கள் ஏதோ வேலை செய்யும் போதாக இருக்கலாம், நீங்கள் பிரசங்கம் பண்ணும் போதாக இருக்கலாம், கைப்பிரதி கொடுக்கும் போதாக இருக்கலாம், சமைக்கும் போதாக இருக்கலாம், எப்போ வேணுமானாலும் ஒரு இள வயதின் பாவத்தையோ அல்லது நீங்கள் தவறுதலாக பேசின வார்த்தையோ ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார்னா உடனே ஆண்டவரிடத்தில் அங்கேயே அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே என்னை சுத்திகரியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, நீங்களும் நானும் பெற வேண்டிய மன்னிப்பு. ஒரு அருமையான பரிசுத்தவான், ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து ஊழியம் செஞ்ச ஒரு தேவ மனிதன் மரண படுக்கையில் இருக்கிறார். அவருடைய குடும்பத்தாரெல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் செத்து போன பின்னால், ஆண்டவர்கிட்ட போன பின்னால், என்னை நீங்கள் கல்லறையில் வைத்த பின்னால் என் கல்லறையில் இப்படி ஒரு வாசகத்தை போடுங்க. என்ன வாசகம்? நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன், நான் அனைவரையும் மன்னித்து விட்டேன். என்ன வாசகம்? நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன், நான் அனைவரையும் மன்னித்து விட்டேன். இந்த வாசகத்தை என் கல்லறையில் போடுங்கன்னு சொன்னார். பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்குதா? ஆண்டவர் என் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாருங்கிற நிச்சயம் இருக்குதா? பிசாசிய ஆத்துமாவை உரிமை பாராட்ட முடியாதுங்கிற நிச்சயம் இருக்குதா? அப்படி இருந்தால் நீங்கள் பிறரை மன்னிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்காது? கஷ்டமாக இருக்காது. 2வது பகுதிக்கு போகலாமா? 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
லூக்கா 7வது அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இருந்து அப்பொழுது இருங்க 37ஆம் வசனத்தில் இருந்து 50வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு சாப்பிட போறார். அவன் பேர் சீமோன். சீமோனுடைய வீட்டில் சாப்பிட போனப்ப பந்தியில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஊருக்குள்ள கொஞ்சம் நடத்த சரியில்லாத பெண், நடத்த சரியில்லைன்னா பச்சையாக சொல்லணும்னா விலை மாது, தனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அதனால் தன்னுடைய உடல் மூலமாக தன்னுடைய வயிற்றை போஷித்து கொண்டிருக்கிற ஒரு பெண். அவ தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர் இயேசுகிட்ட வர்றா. இயேசுவோட பாதத்தில் அமர்ந்து அவளுடைய கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை கழுவி அவளுடைய தலை மயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்து தான் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருக்கிற அந்த வாசனை நிறைந்த தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறாள். பாவத்தில் பிடிபட்ட ஒரு பெண், பிடிபட்டல்ல, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் அவளாக இயேசுவை தேடி வருகிறாள். இந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்படும். முதல்ல பார்த்தோம், எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் மன்னிச்சிருவார். நீங்கள் பண்ணினது எவ்வளோ நிறையா பாவங்களாக இருந்தாலும் அதையும் இயேசு என்ன பண்ணிடுவார்? மன்னிச்சிருவார். ஆனால் யாருக்கு? உண்மையாக இயேசுவின் இடத்துல அன்பு வைத்து அவருடைய முகத்தை தேடுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் மனம் திரும்புகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் 100% பாவத்தை என்ன பண்ணிடுவார்? மன்னிச்சிருவார். இங்கேயும் அதே பிரச்சனை. எதே பிரச்சனை? இவர் அண்ணா, இவர் போதகராக இருந்தால் தெரியாது இந்த பொம்பளை எப்படிப்பட்டவன்னு, தன்னை தொடர பொம்பளையை பற்றி தெரியாது. அந்த பொம்பளை தலையை மயிரை வச்சு தொடச்சிட்டு இருக்குது. இவர் பாட்டுக்கு என்ன ஆள் இருந்தாலும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறான். யார்? சாப்பிடுவாங்க சாமி, சாமி எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டவன் சீமோன். பாஸ்டர் ஐயா நல்லா கவனிச்சிங்க, உங்களை சாப்பிட்றது கூப்பிட்டவன் தான் உங்களை பற்றி என்னென்னமோ நினைப்பான். கவனமாக இருங்க, ரொம்ப நம்பிடாதீங்க. சாப்பிட கூப்பிட்ட வீட்டில் போய் நல்லா வவுத்த ரப்பலான்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டுங்க, கண்ணு போட்டுருவான். நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில் ஆமாம் கவனம். இவன் நினைக்கிறான், இந்த ஆள் நல்ல ஆளா, இவன் யாரை நாம் வேற கூப்பிட்டு வந்துட்டோம், செலவு பண்ணுறமே நியாயமா அநியாயமா என்னென்னமோ இவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் சீமானே, உனக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்ப்பா, எனக்கு கொஞ்சம் விடுதலை, ஒரு காரியம் கேட்குறது சொல்லுப்பா. சொல்லுங்க ஆண்டவரே. மறுபடியும் பரிசுத்தம். எப்படி? சொல்லுங்க ஆண்டவரே. 2 பேர் கடன் வாங்கியிருந்தாங்க ஒரு ஆளுக்கிட்ட. ஒருத்தன் 500 ரூபாயும் ஒருத்தன் 50 ரூபாயும் வாங்கியிருந்தான். 2 பேருக்கும் கட்டுறதுக்கு வழி இல்லை. 2 பேரையும் அவன் மன்னிச்சிட்டான். அப்போ யார் அதிகமாக இவங்கிட்ட அன்பாக இருப்பான்? எவனுக்கு அதிகமாக மன்னிச்சானோ அவன்தான் அதிக அன்பாக இருப்பான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்படும். ஏன்னா இவன் யார்? இவன் யார்? பரிசேயன். இவன் யார்? குஷ்டரோகியாக இருந்தவன். என்னவா இருந்தவன்? குஷ்டரோகியா. இயேசு கிறிஸ்துவோட தயவில் சுத்தமாகி இன்னைக்கு ஊரோட ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கிறவன். எதை மறந்துட்டான்? தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை
மறந்துட்டான். இன்னொருத்தர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குறான். ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. நீ கொஞ்சோண்டு அன்பு வச்சுட்டு என்னை குறை தேடிட்டு இருக்கிற. இவன் நிறையா அன்பு வச்சு என்ன பண்ணுறா? பாவத்தில் இருந்து விடுதலை பெற பார்க்குறா. நீங்களும் நானும் செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சமா? நீங்கள்லாம் எப்படின்னு தெரில. நான் மோசமான அயோக்கியங்க. எனக்கெல்லாம் இங்கே நிற்கிறதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. ஆண்டவர்கிட்ட 2 நாளைக்கு முன்ன கூட அழுதுட்டு இருந்தேன், என்னெல்லாம் ஊழியத்தில் வச்சிருக்கிறீங்களே ஆண்டவர். தேவனுக்கும் எனக்கும் உறவு இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நான் இடம் கொடுத்த மோசமான பாவி, தேவனுக்கு துரோகம் பண்ணவன். ஆனால் கர்த்தர் இன்னும் கிருபையாய் தம்முடைய கையில் பயன்படுத்துகிறார். அதுக்கு நன்றி செலுத்துறதை தவிர வேறு என்ன நான் செய்ய முடியும்? அந்த மன்னிப்பை மனசார அங்கீகரிச்சிருக்கீங்களா? அந்த மன்னிப்பை மனசார ஏற்றிருக்கீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஆமாம் ஐயா நான் செஞ்ச எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசு மன்னிச்சிட்டார், நான் செஞ்ச எவ்வளோ பாவங்களாக இருந்தாலும் அதையும் மன்னிச்சிட்டார்னு எனக்குள்ள மன தெளிவு விசுவாசம் இருக்குதுங்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நிறைய பேர் கையை தூக்க மாட்டேறீங்க. ஆமாம், இதான் அதுக்காக தான் ஆண்டவர் இப்போ பேச வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. அவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டுட்டா பாவங்களை எல்லாத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். அவரிடத்தில் எவ்வளோ அன்பு கூறமோ அவ்வளோ நம்ம பாவம் மன்னிக்கப்பட்ட உறுதி நமக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. அல்லது எவ்வளோ அன்பு கூறமோ அவ்வளோ பாவத்தை விட்டு நம்ம விலகி 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 போவோம். அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்து நின்றுவாங்க. பாஸ்டர் ரமேஷ் ஜோ, நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே நான் உண்மை அன்பு கூறுகிறேன், என் பாவங்களை எவ்வளவா மன்னித்து உண்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் சில நிமிடங்கள் எழுந்து நின்று அவரை மாத்திரம் பார்த்து ஆராதிக்க போகிறோம். அவரை மாத்திரம் பார்த்து ஆராதிக்க போகிறோம். அவரை மாத்திரம் பார்த்து எல்லாரும் நல்ல மனதார தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அன்பு கூறுறவங்கெல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்தீரே, பெரிய பாவத்தை செஞ்சேன், நிறைய பாவம் செஞ்சேன், எல்லாத்தையும் மன்னிச்சிங்களே அப்பா, உமக்கு நன்றி. எல்லாரும் ஆராதிக்கலாமா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே